வணக்கம். தமிழ் பூர்வகுடி உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை தலத்திற்கு இணை கோவிலாக கருதப்படக்கூடிய வெள்ளை விநாயகர் என்று அழைக்கப்படும் திருவலஞ்சுழி விநாயகர் ஆலயத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த ஆலயத்துடைய சிவன் கோவிலும் இருக்குது. இங்கே இருக்கிற மூலவர் பார்த்தீங்கன்னா கபர்தீஸ்வர சுவாமின்னு சொல்லுவாங்க. சிவன் ஜடாமுடியோடு இருக்கிறதுனால அவருக்கு கபர்தீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இங்கே இருக்கிற அம்பாளுடைய பெரிய பிரகன் நாயகி. இந்த ஆலயம் விநாயகருக்கான தனி கோவிலாகவும் மிக பழமையான விநாயகர் ஆலயமாகவும் கருதப்படுகிறது. இதோடைய புராண கதை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தம் வேண்டி அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையிறாங்க. பார்க்கடலை கடையிறப்ப பார்த்தீங்கன்னா முதல்ல ஆழகால விஷம் வருகிறது. ஆழகால விஷத்தை சிவபெருமான் எடுத்து உண்கிறார். ஏன் திடீர்னு விஷம் முதல்ல வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்குறப்போ விநாயகரை வழிபட்டு தான் தொடங்குவாங்கிறது தான் மரபு. ஆனால் தனக்கு அமிர்தம் கிடைக்க போகுங்கிற சந்தோஷத்தில் தேவேந்திரனும் தேவர்களும் அந்த குதூகலத்தில் விநாயகரை மறந்துட்டு வழிபட மறந்துட்டு இங்கே பார்க்கடலில் கடைஞ்சதுனால அங்கே ஆழகால விஷம் வந்ததாக ஈஸ்வரன் சொல்லுகிறார். சரி, உடனே பிள்ளையார் எங்கே போகிறது, பிள்ளையார் விநாயகர் வழிபாடு செய்யணும், ஒரு விநாயகர் வேணுமே, என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ அங்கே இருக்கிற பொருள்களை வச்சு விநாயகரை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ பார்க்கடலில் இருக்கக்கூடிய நுரையை வச்சு தேவேந்திரன் ஒரு விநாயகரை உண்டாக்குகிறார். பார்க்கடலில் இருக்கிற நுரையை வைத்து வெள்ளை உருவத்தில் வந்த விநாயகராக வெள்ளை விநாயகர், வெள்ளை பிள்ளையார் அப்படின்னு இங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த வெள்ளை விநாயகரை தன்னுடனேயே வைத்து அர்ச்சனை செய்து கொண்டிருந்தான் தேவேந்திரன். பூலோகத்தில் இருக்கிற எல்லா கோவில்களுக்கும் தேவேந்திரன் செல்றப்பவும் அந்த விநாயகரோடையே சென்று வந்தான். அப்படிதான் அந்த கபதீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்த பொழுது அவனுக்கு இங்க இருக்கிற தலத்துல குளிச்சுட்டு விநாயகரை சிவனை வழிபடணும்னு ஒரு ஆசை. தன் கையில இருக்கிற செம்பு பட்டகத்துல அந்த விநாயகரை வச்சிருக்கிறாரு. விநாயகரை கீழே வச்சுட்டு தான் குளிக்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுறாரு. இங்க இருக்கிற இறைவனை வேண்டுறாரு, யாராவது வரணும், இந்த விநாயகரை நான் பூஜை முடிய